ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் முதல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஸோ பார்வதி அவர்களுடைய கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ எஃப்ஜேக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க சைட்லேருந்து லாயராக வந்து விக்ரம் அவர்கள், எஃப்ஜே சைட்லேருந்து லாயராக சபரிநாதன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஆகாதது இப்போ நம்ம பார்வுக்கு. பட் இருந்தாலும் 2 பேரையும் வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒன்று அரோரா எஃப்ஜே செலக்ட் பண்ணிட்டாங்க, இன்னொன்று திவ்யா இவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முதல் சாண்ட்ராட்ட கேட்டாங்க, அதுக்கடுத்து இவர் வந்து அமித்த லாயராக வச்சார் எஃப்ஜே. கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து செட் ஆகலை. சபரிநாதன் இவரை வச்சுக்கிட்டு அவரை விக்ரம் வந்துச்சுன்னா விக்ரம் கிட்ட முதல்லே பாரதி கேட்டாங்க, டேய் ஏதாவது விளையாண்டுறதுக்குன்னு தொலைஞ்சிடாதரா, நான் உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். ஸோ இது பார்த்துக்கோ, லாயர்னா உனக்கு தெரியும்ல, எனக்கு தெரியும் லாயர்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் பண்ணிக்கிறேன், எஃப்ஜே நான் வச்சு செஞ்சிடறேன் அப்படின்றாரு. எஃப்ஜே இப்போ தான் காப்பாற்றின ஆதிர விஷயத்தில் நீ வச்சு செஞ்சிருவேன். ஓ வக்கீலாக சொல்கிறாராம். சரி மக்களே, விக்ரம் வந்து வக்கீலாக தான் பண்ணியிருக்காரு சரியா. ஆதிரையே இதெல்லாம் பார்க்க மாட்டார், வக்கீலாக காசு வாங்கிட்டு பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான். அப்படின்னா அது எச்சத்தரமாக இல்லை. எல்லா வக்கீலும் வந்து கேஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கேஸ் எடுக்காம கூட இருந்திருக்கலாம் ஆதிரை கேஸை. இப்போ ஆதிரையை பாருங்கள் முடிச்சு விட்டு 2 பேரும், அதாவது விக்ரமா இவனும் பண்ண இந்த விஷயத்தினால ஆதிரை வந்து திருப்பியும் வந்து நல்லா வந்து ஒட்டி இவன் கூட வந்து முத்தம் கொடுக்குறது இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட ஏஞ்சி போடா அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்குறப்ப அவன் வந்து நீ போடா நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா தவிர உச்சக்கட்ட கோவத்தை அவள் காட்டவே மாட்டா. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பாலம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பாலம்னா லிங்கு, ஓகேவா, லிங்கு அப்படின்ட்டு. அடுத்து பார்வதி இந்த கேஸை கொடுத்து உள்ள அந்த எக்ஸ்ப்ளனேஷனே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பிரித்து மேய்ஞ்சிட்டா அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காரில் ஒரு நாள் சும்மா பேசிகிட்டு இருக்கிறவ காரில் போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரிப்பும் சொல்லலை, டேட்டும் சொல்லலை, அமித் வந்து கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அதை வந்து நான் டேட்டுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தப்பாக வந்து திரிச்சிட்டாரு. அது வந்து ரொம்ப தப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தப்பாக திரிச்சது மட்டும் இல்லாமல் அது பெரிய பிரச்சனையாக ஆகும் பொழுது என்கிட்ட வர்றப்ப நான் பாத்ரூமில் இருந்தேன்னு சொன்னோடனே அமித் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார். என்கிட்ட வந்து என்னடா வச்சா நினச்சிக்கான்னு கேட்டார். இல்லைடா அப்படின்னோடனே சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாரி கூட கேட்கவே இல்லை. நான் கேட்பான்னு நினச்சேன். பட் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு ஹர்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து வாங்கி தரணும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டாக விஜய் பண்ணது என்ன அந்த இஷ்யூவில். அப்புறம் கம்ருதீன் கூட லவ் கண்டென்ட் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் ஃபுல்லாக கத்திக்கிட்டே சண்டை போட்டு வந்திருக்கேன் ஒரு நேரம் அப்படின்ற மாதிரி எதையுமே நான் ஏற்றுக்க முடியாது. நான் என்னுடைய நவரசத்தையும் காட்டியிருக்கேன். நாள்லேருந்து இது வரைக்கும் நான் அடி வாங்காத ஆளே கிடையாது, கப்பு எனக்கு தான் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக அனலைஸ் பண்ணி வைக்கும் பொழுது எஃப்ஜே வந்து மிரண்டு போயிடுறான். அடுத்து எஃப்ஜே வந்து கூப்பிட்டு கேட்கும்போது எஃப்ஜே என்ன சொல்கிறான்னா, ஒரு பாயிண்ட்டில் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது எஃப்ஜே ஒத்துக்கல, எஃப்ஜே வந்து 3 பாயிண்ட் சொன்னான். அதில் வந்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து கமருதீன் லவ் கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு தடவை தான் சொல்லியிருக்கான் போல். அது வந்து ஆனால் அதுதான் நடக்குது பிரதானமாக பார்வதி கமருதீன் விஷயத்தில். ஆனால் அந்த லவ் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் இவளோட எஃபர்ட்டை புட் டவுன் பண்ணுற மாதிரி இவன் ஒழுங்காக விளாட மாட்டா, இது சரியில்லை, இவருடைய எண்ணம் வந்து சுத்தமாக இல்லை, இவர் வந்து எப்பயுமே லவ்வில் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு வந்து எஃப்ஜே சொல்கிறான், நான் எப்பயுமே லவ் பண்ணுறேன்னு சொல்லலை, அந்த கண்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னேனே தவிர நான் வந்து நீங்கள் லவ் கண்டென்ட் மட்டும் பண்ண சொல்ல கத்துறேன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீ ஃபுல்லாக கத்தி தான் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் தவிர மற்றபடி நான் வந்து எதுவுமே உனக்கு வந்து எதிர்த்து பண்ணவே இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. பட் அப்படி சொன்னாலும் பாரதி ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட லாயரான விக்ரம் எடுத்து பேச வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சபரிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிகிட்ட வந்து முக்கம் வாங்கிட்டு போனது பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு தடவையா 2 தடவையா அப்படின்னு இருக்கா. யோ நீ இன்னும் கேரக்டர் வரலையா, நீ இந்த இதில் லாயரியா வாயா அப்படின்னு சொல்லி போய் மண்டையில் அடித்து லாயரை வர வச்சு, ஆமாம் 2 தடவை சொன்னாங்க, 2 தடவை சொன்னால் பழையா அப்படின்றாங்க. ஆமாம் 2 தடவை சொன்னால் பல தான், ஒரு தடவைக்கு மேலே சொன்னாலே பல தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டு லாக்கு சரியா. அதில் வந்து மிரண்டாங்க, என்னடா அது இப்படி லாக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சே வரல. கரெக்டு தானே. இப்போது ஒன்றுமே பண்ணாமல் இங்கே வந்து அவங்க வரல அந்த பொசிஷனுக்கு. இவன் வந்து சொல்கிறத பற்றி பார்த்தா ஒன்லி கத்துறது, ஒன்லி லவ் கண்டென்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. லவ் கண்டென்ட் மட்டும் வச்சு வந்தான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வரல. பார்வதி வந்து எல்லாமே பண்ணுவாங்க, ஆல் ரவுண்டர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லி ஆடியன்ஸ் மத்தியில் வந்து கொஞ்சம் இறக்குறாங்க இல்லை, அதை வந்து பார்வதி இன்னைக்கு வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டா, எக்ஸ்போஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி அந்த இடத்துல எதுவும் பேச முடியல. ஆனால் அந்த லவ் கண்டென்ட்டை பிரதானமாக அவங்க பண்ணியிருக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது மெயினாக வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 இருக்குன்னா ஃபைட்டு, லவ், கம்மு கூட லவ், இன்னொன்று டாஸ்க்குன்றா கம்மோட லவ் தான் பார்க்குறான், அதுக்கடுத்து தான் டாஸ்க், அதுக்கடுத்து தான் ஃபைட்டுன்னு வருது. ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு பார்வதி அந்த இடத்துல தான் கொஞ்சம் சறுக்கிட்டாங்க எஃப்ஜே வந்து பேசும்போது.
சரியா? அதைத்தான் அவன் வந்து இந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகும் வெளியே போகும்போது ஜெயிச்சுட்டு போகிறாங்களே பார்வதி, அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இந்த மாதிரி நீ கூட தான் லவ் பண்ணிட்டு இப்போ கூட ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாட்டினியே கேவலமா அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதனுடைய சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து சொன்ன மாதிரியே எஃப்ஜே வந்து செய்கிறேன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கான். அதாவது நீ என்ன பண்ணிட்ட, நீ பயங்கரம் விளாண்டியா, அப்போ அதுக்கு அமித் மேரிட் ஆனதுன்னு உனக்கு தெரியாதா, அப்புறம் எதுக்கு டேட்டுன்னு சொன்னேன். டேட்னா அவன் வந்து 1 2 3 இருக்குல்ல அந்த டேட்டுன்றான். யார் எஃப்ஜே கலாய்க்கிறது. சரி அதே மாதிரி காரில் போகிறதுக்கு டேட்னு சொல்லவே இல்லை என்னவனே, அது ஓகே பட் எனக்கு அப்படி தோணுச்சு, அப்போ உங்களுக்கு தோணும் அப்படின்ற மாதிரி சொல்லி லாக் பண்ணி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா தர்சாக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். நமக்கு என்ன மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா, பார்வதி அந்த லவ் கண்டென்ட் மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் எஃப்ஜேவை வச்சு செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும்